Hi students, today we are going to see a supplementary reader in English, a story of a boy who makes the wooden toys. Using the wooden toys, he makes an art. In the previous lessons, in this unit, we saw a weaver boy and a painter. So creativity around you, what happens, what are the creativity we can do. So in this lesson, in this story also, a creativity that the boy makes a wooden toy using the wood. Okay, let's we see. Hi students, today we are going to see the supplementary reader, the wooden toy, Marapachi Bommai. Once there was a village circled by mountains and many big trees. It was the home to many wild animals, especially wild dogs. They used to hunt not only the animals in the forest but also the domestic animals in the village. This affected the farmer who lived near the edge of the forest with his son the most. So once there was a village circled by mountains and many big trees. ஸோ ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு, அதை சுற்றி வந்து என்னவா இருந்துச்சு, பெரிய சின்ன சின்ன மவுண்டன்ஸும் நிறைய பெரிய மரங்களும் அங்கே இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் த ஹோம் டு மெனி வைல்ட் அனிமல்ஸ். அந்த காடுகள் வந்து என்னவா இருந்துச்சு, வனவிலங்குகளுக்கு வந்து ரொம்ப ஒரு இருக்கிறதுக்காக இருக்க வசதியாக ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. அதுவும் எக்ஸ்பெஷலி என்னென்னா இந்த காட்டு நாய்கள் இருப்பாங்க இல்லையா, வன நாய்கள், அந்த நாய்க்குட்டிகளுக்கெலாம் வந்து ரொம்ப வசதியாக போச்சு. ஸோ தே யூஸ் டு ஹண்ட் நாட் ஒன்லி த அனிமல்ஸ் இன் த ஃபாரஸ்ட் பட் ஆல்சோ த டொமெஸ்டிக் அனிமல்ஸ் இன் தி வில்லேஜ் ஆல்சோ. அவங்க காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை மட்டும் வந்து வேட்டையாடல. அந்த நாய்கள் என்ன பண்ணும், டொமெஸ்டிக் அனிமல்ஸும் வீட்டு விலங்குகளையும் வந்து அந்த சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் வீட்டு விலங்குகள் இருக்கும் இல்லையா, வளர்த்துவாங்க இல்லையா, அதையும் வேட்டையாட ஆரம்பிச்சிது. இது வந்து பெருசாக பாதிக்க ஆரம்பிச்சிது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு. அங்கே ஒரு விவசாயி வந்து ஃபாரஸ்ட்டோட எட்ஜில், அந்த ஃபாரஸ்ட்டோட முனையில் கடைசி பகுதியில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க சன்னோட இருந்தார். ஸோ முகுந்த் வாஸ் த சன் ஆஃப் தி ஃபார்மர். அந்த விவசாயியோட பையன் பேர் என்ன அப்படின்னா முகுந்த். ஹி வாஸ் குட் அட் கிரியேட்டிங் மெனி திங்ஸ். எவ்ரி டே ஹீ வென்ட் இன் டு த ஃபாரஸ்ட் டு கலெக்ட் ட்ரை வுட். நிறைய திங்ஸ் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறதுல வந்து ரொம்ப இதாக இருந்தார், ஸ்கில்டாக இருந்தார். ஸோ எவ்ரி டே ஹீ வென்ட் இன் டு த ஃபாரஸ்ட் டு கலெக்ட் ட்ரை வுட். டெய்லியும் வந்து என்ன பண்ணுவாங்க, முகுந்த் வந்து காட்டுக்குள்ளே போய் காஞ்சு போன அந்த வுட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வருவான். ஹீ யூஸ் டு மேக் டால்ஸ் யூஸிங் த ட்ரை வுட். அந்த காஞ்சு போன வுட்ஸால் என்ன பண்ணுவான், நிறைய பொம்மைகள் வந்து செய்வான். முகுந்த்ஸ் ஆர்ட் வாஸ் வெரி ஃபேமஸ் இன் த டவுன். ஸோ முகுந்த்ஸ் ஆர்ட் வாஸ் வெரி ஃபேமஸ். ஸோ முகுந்த் செய்யக்கூடிய அந்த ஆர்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய டவுனில் வந்து. ஸோ சில்ட்ரன் யூஸ் டு ப்ளே வித் ஹிஸ் டால்ஸ் மோஸ்ட்லி நோன் ஆஸ் மரப்பாச்சி பொம்மை. குழந்தைங்களெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, அந்த அவன் செஞ்சு இருக்கக்கூடிய அந்த பொம்மைகள், மரப்பாச்சி பொம்மைன்னு இருக்குது இல்லையா, மரத்தால் செய்யக்கூடிய பொம்மைகள், அதில் வந்து அதை வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு வாங்கி விளையாண்டுட்டு இருந்தாங்க. So long ago, the wild animals hunted Mugun's mother. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த வனவிலங்குகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கு, வேட்டையாடி இருக்கு. முகுந்தோட அம்மாவை வந்து வேட்டையாடி கொண்டிருக்கு. தட் இன்சிடெண்ட் மேட் முகுந்த் ஹேட் வைல்ட் அனிமல்ஸ். அந்த இன்சிடெண்ட் தான், அந்த தருணம், அந்த நடந்த நிகழ்வு, அதுதான் வந்து ரொம்ப அவனை மனசு பாதிச்சு. அந்த வனவிலங்குகளை பார்த்தாவே அவனுக்கு வந்து பிடிக்காது. அந்தளவுக்கு கோவம் அவனுக்கு. In memory of his mother, he carved a wooden statue of his mother and prayed every day. அவங்க அம்மாவோட நினைவாக என்ன பண்ணா, அவங்க அம்மா மாதிரியே ஒரு சிலை மாதிரி அந்த
இதில் மரக்கட்டையில் வந்து உருவாக்கி டெய்லியும் வந்து என்ன பண்ணான், ப்ரே பண்ணான். சரிங்களா? எவ்ரி நைட்டும் வந்து ப்ரே பண்ணான். எவ்ரிடே ப்ரே பண்ணியிருக்கான். ஒன் நைட் ஹி woke to hear his mother's words, do your part in eradicating the use of plastics through your art because plastic is a great risk to the environment. ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிக்கும்போது அம்மா சொல்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. என்ன அப்படின்னா, டூ யுவர் பார்ட் இன் எராடிகேட்டிங் த யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். ஸோ எராடிகேட்னா அழிக்கிறது. எதை அழிக்கிறது? பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது வந்து நீ அழிக்கணும். அதுதான் அது வந்து என்வாயர்மெண்ட் சுற்றுச்சூழலை வந்து ரொம்ப பாதிக்குது. அதனால் அந்த பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து குறைக்கணும், நீயே அழிக்கணும், உட்டை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அம்மா. ஸோ ஹீ ஸ்டார்டட் செல்லிங் உட்டன் டாய்ஸ் அட் ஏ சீப் ரேட். அதனால் அவங்க அம்மா சொன்னதுனால என்ன பண்ணுறான், சரி நம்ம நிறைய உட்டனில் வந்து டாய்ஸ் செஞ்சு விற்கலாம். சீப்பான ரேட்டுக்கு, கம்மி ரேட்டுக்கு வந்து விற்றோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் வாங்குவாங்க. பிளாஸ்டிக்கை நோக்கி யாரும் போக மாட்டாங்க. பிளாஸ்டிக் பொம்மைகளெல்லாம் பார்த்து வாங்க மாட்டாங்க. இந்த உடனேயே வந்து நம்ம கம்மி ரேட்டுக்கு கொடுத்தா வாங்குவாங்க இல்லையா அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறான், கம்மி ரேட்டுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஹி வாஸ் ஆல்சோ கிளவர் அட் மேக்கிங் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். கைவினை பொருட்கள்லையும் செய்கிறதுல வந்து ரொம்ப திறமைசாலியாக இருந்தான். ஹீ லேர்ன்ட் த ஆர்ட் ஃப்ரம் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர். இந்த இதை வந்து யாருக்கிட்ட இருந்து பழகினா, அவங்க தாத்தாட்ட இருந்து பழகியிருக்கான். இன் த பிகினிங் ஹீ மேட் டால்ஸ் ஃபார் சில்ட்ரன் யூஸிங் ட்ரை வுட். ஆரம்பத்தில் என்ன பண்ணான், சின்ன சின்ன பொம்மைகளை வந்து குழந்தைங்களுக்காக செய்ய ஆரம்பித்தான். ஸோ இதை வந்து எதால் செய்வான், இந்த மரக்கட்டைகளால் செய்கிறது. தென் ஹீ வாஸ் மேக்கிங் ஸ்டாச்சூஸ் ஆஃப் எனி ஃபோட்டோ தட் வாஸ் ஷோன் டு ஹிம். அப்போ போக போக என்ன செய்ய ஆரம்பித்தான், நிறைய ஸ்டாச்சூஸ், சிலைகளை வந்து செய்ய ஆரம்பித்தான். ஏதாவது ஒரு ஃபோட்டோவை காமிச்சா அதே மாதிரி சிலையை வந்து செதுக்க ஆரம்பித்தான். எதில்? மரக்கட்டையில். His father owned nothing but a flock of sheep and a piece of land. அவங்க அப்பா கிட்ட இருந்தது எதுவும் இல்லை. என்ன அப்படின்னா, a flock of sheep அப்படின்னா என்னது, கொஞ்சம் ஆடுங்க, அப்புறம் கொஞ்சம் லேண்டு, நிலம். சரிங்களா? flock of sheep collective noun. Okay, here it denotes the collective noun. ஆல்சோ ஹி ஒர்க்ட் ஹார்ட் டு கீப் த ஃபார்ம் ரன்னிங். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஃபார்மையும் வந்து நிலத்தையும் வந்து உழுதுகிட்டு இருந்தாங்க. ஹி வாஸ் ரியரிங் சம் அனிமல்ஸ் லைக் கோட், கவ் அண்ட் ஹென். ஸோ நிறையா அவங்கக்கிட்ட என்ன இருந்துச்சு, கொஞ்சம் கோழி, ஆடு, மாடு, இந்த மாதிரி நிறையா அவர் வந்து வச்சுருந்தார். His father took all the cattle to pasture every day. அவங்க அப்பா வந்து அந்த கால்நடைகள் எல்லாம், கேட்டல்னா கால்நடைகள், இது எல்லாத்தையும் எங்கே கொண்டு போவார், டெய்லியும் பாஸ்டர்னா மேயறதுக்காக கொண்டு போவார். when he returned home he would always count all the animals. எப்பெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வருவாங்களோ எல்லாத்தையும் அப்போ வந்து என்ன பண்ணுவான், டெய்லியும் வந்து எப்பவுமே வந்து அந்த அனிமல் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது வந்து கவுண்ட் பண்ணுவார் அவர். One day when his father returned he saw that some animals were missing. ஸோ டெய்லியும் வந்து கவுண்ட் பண்ணும்போது அனிமல்ஸ் வந்து அன்றைக்கின்னு பார்த்து என்னாச்சு, ஒரு நாள் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ his father was unable to sleep because of the losses of the animals kept increasing. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது, அதில் நிறைய லாஸ் ஆச்சு. அதனால் அவங்க அப்பானால் சரியாக தூங்கவே முடியல. என்ன அப்படின்னா, டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக கால்நடைகள் ஆடு, மாடு, கோழியெல்லாம் காணாமல் போச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் அவங்க அப்பாவுக்கு இருந்திருக்கு. ஸோ மோகன் வாஸ் worried about his father. ஸோ he had to do something. அவங்க அப்பாவை நினச்சி ரொம்ப கவலைப்படுறான். சரி நம்ம ஏதாச்சும் செய்யணும், நம்ம அப்பாவோட கவலையை வந்து போக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். So he had an idea. He made a wooden drum because the massive noise from the drum would help his father to drive out the wild animals. அவனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்ன அப்படின்னா, ஒரு வுடன் ட்ரம் செய்கிறான். அது வந்து பயங்கரமான சத்தம் வரும். அதனால வந்து அதை செஞ்சு என்ன பண்ணுறான்,
சரி நம்ம அந்த ட்ரம்மை வந்து அப்பாவுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது அந்த வனவிலங்குகள் வராமல் விரட்டுறதுக்கு யூஸ் ஆகும் அந்த ட்ரம் அடித்தா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுக்குறான். முகுந்த்ஸ் ஃபாதர் வாஸ் ஹாப்பி பிகாஸ் த ட்ரம் த்ரெட்டன் த அனிமல்ஸ். முகுந்தோட அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா அந்த ட்ரம் வந்து வனவிலங்குகளை வந்து விரட்டுறதுக்காகவும் அது பயப்படுத்துறதுக்காகவும் யூஸ் ஆச்சு. த்ரெட்டன்னா பயப்படுத்துறது. பட் த அனிமல்ஸ் கேம் as soon as someone stopped drumming. அந்த ட்ரம் சத்தம் கேட்கல அப்படின்னா என்ன ஆகும், அந்த நிமிஷமே வந்து அந்த அனிமல்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிடும். His father could not be awake all night. Soon the wild animals started attacking only at night. The restlessness and worry made the father ill. ஸோ ட்ரம் அடித்தா மட்டும்தான் வந்து என்ன ஆகும், அந்த அனிமல்ஸ் வராமல் இருக்கும். ஆனால் ட்ரம் அடிக்கிறத நிறுத்திட்டுனா உடனே வந்து அந்த அனிமல்ஸ் வந்துடும். ஸோ ஃபுல் நைட்டும் வந்து அவங்க அப்பா வந்து கண் விழிச்சிட்டே இருக்க முடியல. கண் விழிக்காத தூங்கினார்னா என்ன ஆயிரும், அந்த நைட்டே வந்து வேகமாக அந்த அனிமல்ஸ் எல்லாம் உள்ளே வந்து இவங்க வீட்டு விலங்குகளை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக வந்து எந்த ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல் பார்த்துக்கிட்டே ட்ரம் அடிச்சுட்டே இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, முடியாமல் போயிடுச்சு, உடம்பு முடியாமல் போயிட்டார். The next day, Mukund went into the forest to find a hollow log of cedar. ஸோ அடுத்த நாளே வந்து முகுந்த் வந்து காட்டுக்குள்ளே போகிறான். காட்டுக்குள்ளே போய் நிறைய மரக்கட்டைகளை வந்து பார்க்குறான். எந்த மாதிரி மரக்கட்டைகளை பார்க்குறான்னா, காஞ்சு போன மரங்கள். அது எந்த மரத்தோட இதுனா சிடார்னா தேவார மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மரத்தோட லாக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு போகிறான். But he could not find it. His friend told him to cut the raw wood, but he refused it. ஸோ பார்க்குறான், அந்த சிடார் மரம் he did not get it. அந்த மர வகைகள் வந்து கிடைக்கல. அதனால அவன் ஃப்ரெண்ட் சொல்கிறான், சரி பச்சை மரத்தை வந்து நம்ம வெட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறான். Mukund felt that his mother was still living in each tree. At last, they found some wood and brought it home. ஏன் கட் பண்ண வேண்டாம், பச்சை மரத்தை வந்து ஏன் வெட்ட வேண்டாம்னு நினச்சான்னா, ஒவ்வொரு மரத்துலேயும் வந்து அவங்க அம்மா வந்து வாழ்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. அதனால் வந்து என்ன பண்ணுறான், வேறு மரக்கட்டையை வந்து கண்டுபிடிச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரான். Mukund went to bed a little early. His father was beating the drums to drive all the animals away. முகுந்த் வந்து அன்னைக்கு வந்து என்ன பண்ணான், சீக்கிரமாக வந்து படுக்க போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ட்ரம் அடிச்சுட்டே இருக்கார், எந்த வனவிலங்கும் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சடன்லி த சவுண்ட்ஸ் ஆஃப் த ட்ரம் ஸ்டாப்டு. முகுந்த்ஸ் ஃபாதர் வாஸ் டயர்ட் அண்ட் ஹீ ஸ்லெப்ட். சடனாக வந்து ட்ரம்மோட சத்தம் நின்றுச்சு. அவங்க அப்பா வந்து ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டார். நியர்லி 25 animals got attacked that night. ஸோ அவங்க அப்பா ட்ரம் அடிக்கிற சத்தம் கேட்டால் என்ன ஆகும், அனிமல்ஸ் வராது. ஆனால் ட்ரம் அடிக்கிற சத்தம் இல்லாததுனால என்னாச்சு, அங்கே இருக்கக்கூடிய காட்டு விலங்குகளெல்லாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சுமார் 25 விலங்குகளை வந்து இங்கே வீட்டில் வளர்க்கக்கூடிய அனிமல்ஸை வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. Then Mukund thought of designing some wooden tigers and some wooden people to place on the farm, so the animals would be afraid as the people there were still awake. ஸோ அதனால் அவன் என்ன முடிவு பண்ணான், சரி நம்ம உட்டன்லேயே வந்து அந்த வுட்லேயே வந்து டைகர்ஸையும் சில மக்களையும் வந்து உருவாக்கலாம், செதுக்கி நம்ம நிற்க வைக்கலாம். அப்போ வந்து எல்லோரும் வந்து இருக்காங்க, இன்னும் வந்து யாரும் தூங்கலை அப்படிங்கிற இது வந்து தெரிஞ்சுக்கும், வனவிலங்குகள் வந்து அந்த மாதிரி ஏமாந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். From that day onwards, the farmer and his son had a good sleep. Most of the landowners ordered wooden animals from Mukund. ஸோ அந்த நாள்லேருந்து நல்லா அவங்க அப்பாவும் இவனும் நல்லா தூங்கினாங்க. ஏன்னா அங்கே ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரியே அவன் என்ன பண்ணியிருக்கான், சிலைகளை வந்து செதுக்கி நிற்க வச்சுருந்துருக்கான். ஸோ அதனால் வந்து எந்த அனிமல்ஸும் உள்ளே வரல. ஸோ அந்த நாள்லேருந்து அவங்க நல்லா தூங்கினாங்க, ரெஸ்ட் எடுத்தாங்க.
ஸோ மோஸ்ட் ஆஃப் த அங்கே இருக்கக்கூடிய எல்லா லேண்ட் ஓனர்ஸும் என்ன பண்ணாங்க, நிறைய உடன் அனிமல்ஸை வந்து ஆர்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி இது மாதிரி செதுக்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு முகுந்துக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணாங்க. தே வாண்டட் டு சேவ் தேர் கிராப்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். அங்கே இருக்கக்கூடிய விவசாயம் பண்ணியிருக்கக்கூடிய பயிர்களையும் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நிலங்களையும் பயிர்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதை வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. Soon Mukund started selling toys to all corners of the land. ஸோ சீக்கிரமாகவே வந்து என்ன ஆரம்பிச்சிட்டான் இவன் முகுந்த் வந்து நிறைய டாய்ஸ் வந்து செஞ்சு எல்லாத்துக்கும் விற்க ஆரம்பிச்சிட்டான். எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. This led to a demand for wooden dolls over plastic ones. இதனால் நிறைய பிளாஸ்டிக்கை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு உட்டனில் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உட்டன் டால்ஸை வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. He was happy that he was able to take part in saving the world through his heart. So because of his art only he was able to live without the trouble of domestic that is wild animals. He saved the domestic animals by his art, isn't it? So and he taught the people to use the wooden things and not to use the plastic. Thank you students. ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணணும். மோஸ்ட்டாக வந்து உடன் யூஸ் பண்ணுறது வந்து கற்றுக்கணும், பழகிக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.